வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து மங்களன் மங்கல்ல வந்து டிஜி கோல்டு அப்படின்ற ஸ்கீம் வந்து இப்போ புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அத பத்தின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். இப்போ டிஜி கோல்டு அப்படின்னா என்னன்றத ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்குவோம். டிஜி கோல்டு அப்படின்றது வந்துட்டு தங்கம் வந்து நம்ப ஒரு டிஜிட்டல் வடிவத்தில ஒரு ஆப் மூலமா நம்ம வந்து வாங்கி சேவ் பண்ணிட்டுருப்போம். அது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இந்த மாதிரி வந்து சேவ் பண்ணிட்டு நம்ப வந்து ஃபைனலா வாங்குறது தான் வந்துட்டு டிஜி கோல்டு அப்படின்றது. அதாவது நம்ப நேரடியா போயிட்டு வாங்காம ஒரு ஃபோன் ஆப் மூலமா நம்ம வந்து சேவ் பண்ணிட்டுருப்போம். இப்ப திருச்சியில உள்ளவங்களுக்கு தெரியும். திருச்சி அண்ட் சேலம். சேலம்லயும் இதுக்கான மங்களன் மங்கள் பிரான்ச் வந்து இருக்கு. ஸோ இந்த டிஜி கோல்டு அப்படின்றது நான் ரொம்ப ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஸ்கீமு. ஏன்னா என்னுடைய கோல்டு சிட்டா இருக்கட்டும், இல்ல நான் நகை எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து மங்களன் மங்கல்ல தான் எடுப்பேன் அப்படின்றதுனால, எனக்கு வந்து இந்த டிஜி கோல்டுன்றது வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஸ்கீம் இது. எனக்கு அந்த ஆப் வந்து அவங்க லான்ச் பண்ண உடனேயுமே நான் வந்துட்டு இதில சேர்ந்துட்டேன். ரேட் பார்த்தீங்கன்னா, இதில டிஜி கோல்ட பொறுத்த அளவுக்கு என்னைக்கெல்லாம் வந்துட்டு கோல்டோடைய ரேட் வந்து குறையுதோ, அன்னைக்கெல்லாம் நம்ம வந்து கட்டினோம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதில வந்துட்டு நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் கட்டணும். மந்த்லி இவ்வளோ தான் கட்டணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ப அத பத்தின டீட்டெயில் எல்லாமே ஒண்ணு ஒண்ணா உங்களுக்கு வந்து சொல்றேன். இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, 21/4/2026 நைட் டைம்ல தான் இது வந்து ஆப் வந்து லான்ச் பண்ணாங்க. நான் எதேர்ச்சையா செக் பண்ணிட்டு இருக்கிறப்போ, இத வந்து பார்த்த உடனேயுமே நான் வந்துட்டு சேர்ந்துட்டேன். ரூ. 100 வந்து கட்டிட்டு, மினிமம் ரூ. 100ல இருந்து ஸ்டார்ட்டிங் அப்படின்றதுனால, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து செக் பண்ணிக்குவோம் அப்படின்றதுக்காக, வந்துட்டு கட்டி இதில வந்து நானு என்னுடைய அந்த டிஜி கோல்டு அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து மெச்சூரிட்டி டேட் பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் 3வது மாதம் 17ஆம் தேதி வந்துட்டு மெச்சூரிட்டி ஆகுது. ஸோ அதுக்கு இடையில என்னால எவ்வளோ அளவுக்கு இதில வந்து தங்கம் சேவ் பண்ண முடியுமோ, அத வந்து சேவ் பண்ணி என்னால வாங்குறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் இது. அதோட இந்த டிஜி கோல்டு ஆப் அப்படின்றது வந்துட்டு எதுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது டீட்டெயில்டா உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒவ்வொரு பணமுமே வந்துட்டு கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். நெறைய நமக்கு வந்துட்டு இப்போ கையிலேயே அந்த ஃபோன் இருக்கிறதுனால, நெறைய ஆப் வச்சுட்டு துணிமணி வாங்குறது, அதுக்கடுத்து வந்து நெறைய வீண் செலவுகள் வந்து பண்றோம். நமக்கு தெரிஞ்சே நம்ம வந்து வீண் செலவுகள் நெறைய பண்றோம். அந்த மாதிரி வந்து ஒரு எண்ணம் நமக்கு வந்து வர்றப்போ, ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்றது மாரி எண்ணம் வர்றப்போ, இந்த மாரி ஒரு டிஜி கோல்டு ஆப் வந்து இருந்துச்சுன்னா, அதில வந்துட்டு நம்ம கட்டக்கூடிய பணம் வந்து அப்படியே நமக்கு தங்கமா மாறி, அது ஒரு சேவிங்ஸா மாறி இருக்கும். இதுவே நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம், இல்ல வீணா ஏதாவது ஒண்ணு ஆர்டர் பண்ணி வாங்குறோம் அப்படின்றப்ப, நமக்கு தேவையானது ஓகே. தேவையில்லாதது வந்து வாங்குறப்போ, நம்மளுடைய அந்த மைண்ட வந்து மாத்துறதுக்கு இந்த மாரி ஒரு டிஜி கோல்டு ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, இதில வந்து நம்ம போடக்கூடிய பணம் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாம கோல்டா மாறிக்கிட்டு இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்றது இதுக்காக தான் நான் சொல்றேன். இப்ப ஸ்கீமுடைய டீட்டெயில் பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பேன். இந்த ஸ்கீம் பத்தின எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோல இருக்கு. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோல சொல்லியிருக்கிறது தவிர வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நான் வந்துட்டு கமெண்ட் குடுங்க. நான் வந்து ரிப்ளை பண்றேன். இப்ப வாங்க வீடியோ கன்டின்யூ பண்ணலாம். இப்ப இந்த டிஜி கோல்டு ஸ்கீம பத்தின ஃபுல் டீட்டெயில் வந்து பார்ப்போம். இதுல எவ்வளோ ரூபா கட்டணும்? என்னென்ன பெனிஃபிட் நமக்கு இதுல கிடைக்குது? அப்படின்றது மாதிரியான எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே வந்து ஒன் பை ஒன்னா நான் வந்து சொல்றேன். இதுல மினிமமா பார்த்தீங்கன்னா, ரூ. 100லேருந்து மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ வேணா கட்டலாம். ஒரு நாளைக்கு இத்தனை டைம் தான் கட்டணும் அப்படின்றது கிடையாது. நீங்க எத்தனை டைம் வேணாலும் ஒரு நாளைக்கு நீங்க அந்த மினிமம் ரூ. 100லேருந்து மேக்ஸிமம் நீங்க எவ்வளோ வேணாலும் கட்டிக்கலாம். அதே மாதிரி மாசத்துக்கு இத்தனை டைம் தான் கட்டணுன்றதும் கிடையாது. உங்ககிட்ட எப்பலாம் பணம் இருக்கோ, நீங்க டெய்லி 10 டைம் கூட வாங்கலாம். இல்ல 1 டைம் கூட வாங்கலாம். இல்ல 1 மாசத்துக்கு 1 டைம் கூட வாங்கலாம். அதெல்லாம் உங்களுடைய அந்த பணம் இருக்கிறத பொறுத்து நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனை டைம் வேணாலும் வாங்கலாம். ஸோ அதுக்கு ஏத்தது மாரி நம்ம இதில பணத்த வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். அன்னைக்கு வந்து நமக்கு என்ன ரேட் இருக்கோ, அதுக்கு ஏத்தது மாரி தங்கமா நமக்கு வந்து வரவு வச்சுரும். அந்த ஆப்ல வந்துட்டு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே மாரி நம்ம கட்டக்கூடிய பணம் இப்போ ஒரு ரூ. 100 கட்டுறோம் அப்படின்னா, அதுக்கு போனஸோட சேர்த்து 916 22 கேரட் அப்படின்ற தங்கத்துக்கு வந்து எடையா நமக்கு வந்து அந்த வெயிட்டு பேஸ் பண்ணி நமக்கு வந்து சேவ் ஆயிட்டுருக்கும். இது வந்து ஒன்லி ஆப் மூலமா மட்டும் தான். இந்த மங்களன் மங்கள் அப்படின்ற ஆப் மூலமா மட்டும் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண முடியும்.
பணமும் கட்டுறதும் அந்த ஆப் மூலமாக மட்டும்தான் கட்ட முடியும். நம்ம நேரில் போயிட்டு ஜாயின் பண்ண முடியாது. அதே மாதிரி நேரில் போயிட்டு இதுக்கு பணமும் கட்ட முடியாது. ஒன்லி நம்ம இந்த ஆப் மூலமாக தான் பண்ணணும். ப்ளே ஸ்டோரில் வந்து மங்களன் மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த ஆப்போடைய லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். இது முழுக்க முழுக்க நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து எந்த விதமான ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது. இது வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து போனஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். நம்ம கட்டக்கூடிய பணத்துக்கு போனஸ் கொடுப்பாங்கன்னு இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் இல்லையா, அது வந்து என்ன பர்சன்டேஜ்ன்றதை வந்து பார்ப்போம். அமௌண்ட் கணக்குலேயும் நான் வந்து சொல்லியிருக்கேன். நம்ம சேர்ற 1வது நாள்லேருந்து 75 நாட்கள் வரைக்கும் நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து 7% வந்து நமக்கு போனஸாக கிடைக்கும் நமக்கு. அதுவுமே வந்து கோல்டில் தான் ஆட் பண்ணுவாங்க. இப்போ 1000 ரூபாய் கட்டுறோம் அப்படின்னா 70 ரூபாய். இப்போ ஒரு டைம் வந்து 1000 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு 70 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு கிடைக்கும். அதுவுமே வந்து கோல்டாக ஆட் ஆகிட்ருக்கும். இல்லை நீங்கள் 100 ரூபாய் கட்டுறீங்கன்னா அதுக்கு 7 ரூபாய் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிட்ருக்கும். அடுத்து 76 நாட்கள்லேருந்து 150 நாட்கள் வரைக்கும் நீங்கள் என்ன அமௌண்ட் கட்டுறீங்களோ அதுக்கு வந்து 5% வந்து போனஸாக கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து 1000 ரூபாய் கட்டுறீங்கன்னா 50 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். 100 ரூபாய் கட்டுறீங்கன்னா 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதே மாதிரி 151வது நாளில் இருந்து 225வது நாள் வரைக்கும் நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட்டுக்கு 3% வந்து போனஸ் கிடைக்கும். அமௌண்ட் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா 1000 ரூபாய்க்கு 30 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 100 ரூபாய் கட்டினோன்னா 3 ரூபாய் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணுவாங்க. கோல்டாக நமக்கு வந்து ஆட் ஆகும். அதுக்கடுத்து 226வது நாளில் இருந்து 300 நாள் வரைக்கும் நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட்டுக்கு 1% வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக போனஸ் கிடைக்கும். அமௌண்ட் படி பார்த்தோம்னா 1000 ரூபாய்க்கு 10 ரூபாவும் 100 ரூபாய்க்கு 1 ரூபாவும் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நமக்கு தங்கத்தோடைய எடையில தான் நமக்கு அதில் வந்து ஆட் பண்ணுவாங்க. அமௌண்ட்டாக இதில் வந்து இருக்காது. அதே மாதிரி எத்தனை நாட்கள் வரைக்கும் நம்ம அமௌண்ட் கட்டலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 300 நாட்கள் வரைக்கும் நீங்கள் டெய்லியும் கட்டலாம். இல்லை உங்கள்கிட்ட எப்போ பணம் இருக்கோ, வாரம் இல்லை மாதம், இந்த மாதிரி உங்கள்கிட்ட எப்போ பணம் இருக்கோ கட்டலாம். எத்தனை டைம் வேணாலும் கட்டலாம். அதோட 30 நாட்கள் முடிஞ்சு, அதாவது நம்ம இந்த 300 நாட்களுக்கு அப்புறமேட்டுக்கு 30 நாட்கள் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்மளால் நகை வந்து வாங்க முடியும். டோட்டலாக இந்த ஸ்கீமுடைய பீரியட்னு பார்த்தீங்கன்னா 330 நாட்கள். ஸோ நம்ம லாஸ்ட் பேமெண்ட் கட்டிட்டு 300 நாட்களோட லாஸ்ட் பேமெண்ட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு 30 டேஸ் வந்து வெயிட் பண்ணி தான் நம்மளால் நகை வாங்க முடியும். அதுவுமே வந்து 22 கேரட் 916 நகைகள், நம்ம வந்து அந்த மாதிரியான நகைகள் தான் வாங்க முடியும். அதுக்கடுத்து இந்த டிஜிகோல்டு ஆப்பில் வந்துட்டு நம்ம எந்த மொபைல் நம்பர் ப்ளஸ் இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்கோமோ அதை இடையில வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட எப்பயுமே பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய இமெயில் ஐடி ப்ளஸ் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. அது வந்து இடையில மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட நம்ம இந்த ஆப் வந்து அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறப்போ இதில் வந்துட்டு ஒரு ஐடி ப்ரூஃப் நம்பர் வந்து கொடுக்கணும். அதாவது ஆதார் நம்பர் மாதிரி ஒரு ஐடி ப்ரூஃப் நம்பர் வந்து கொடுக்கணும். அதுக்கடுத்து 2 ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுறது மாதிரி இருக்கும். நம்ம யார் பேரில் அந்த டிஜிகோல்டு ஓப்பன் பண்ணுறோமோ அவங்களுடைய ஃபோட்டோ வந்து 2 அப்லோட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து எக்காரணத்தை முன்னிட்டும் நம்ம இந்த ஸ்கீமில் வந்து பணமாக நமக்கு திருப்பி தரமாட்டாங்க, நகையாக மட்டும்தான் வாங்கிக்கணும் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்கீமை பொறுத்த அளவுக்கு விழாக்கால சலுகைகள் வந்து இதுக்கு பொருந்தாது. இப்போ தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஏதாவது ஆஃபர் போடுவாங்க இல்லையா, அது வந்து இந்த டிஜிகோல்டு அப்படின்ற ஸ்கீமுக்கு வந்து பொருந்தாது அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. அதோட இந்த ஸ்கீமில் என்ன போனஸ் கொடுத்துருக்காங்களோ அதை தவிர எக்ஸ்ட்ராவாக நமக்கு வட்டியோ இல்லை வேறு ஏதாவது சலுகைகளோ கிடைக்காது அப்படின்றதையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இதில் எந்த மாதிரியான அந்த போனஸ் அமௌண்ட், அந்த ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க இல்லையா, அது மட்டும்தான் நமக்கு வந்து இதில் கிடைக்கும். மித்தபடி நம்ம வேறு எந்த ஆஃபரும் இதுக்கு வந்து எதிர்பார்க்க முடியாது. அதுக்கடுத்து 330 நாட்கள் முடிகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து நகை எடுக்கணும் அப்படின்றது மாதிரிக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம கட்டியிருக்கக்கூடிய பணமாக மட்டும்தான் கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வந்து எதுவுமே கிடைக்காது. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட நாட்குள்ளே கட்டுற அமௌண்ட்டுக்கு வந்து அந்த பர்சன்டேஜ் கணக்கில் நமக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் கிடைக்கும்ட்டு, அது வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டாக கட்டியிருக்கோமோ அது மட்டும்தான் கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இடையில இது வந்து முடிக்காமல் பார்த்துக்கிறது நம்மளுடைய பொறுப்பாக இருக்கும். ஏன்னா இடையில முடித்தோன்னா நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா போனஸ் கூட கிடைக்காம போயிடும். ஸோ அதுக்காக வந்துட்டு சொல்கிறேன். இந்த டிஜிகோல்டு ஸ்கீம் வந்து சேலமில் ஒரு பிரான்ச் இருக்குது. மங்களன் மங்களுடைய பிரான்ச் வந்து
சேலம்லேயும் ஒன்று இருக்குது. ஸோ அங்கேயுமே இந்த டிஜி கோல்டு வசதி இருக்குது அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் சேலத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் சேலம் பிரான்ச்சுடைய அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே கூட வந்து இந்த டிஜி கோல்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மளுடைய தங்கம் வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சேலமில் வந்து இந்த டிஜி கோல்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஷாப்புக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க வந்து அங்கேயுமே இந்த ஆப் மூலமாக டிஜி கோல்டு ஸ்டார்ட் பண்ணுற வசதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதோட அட்சய சீட்டு வந்து இதை கூட கம்பைன் பண்ணி வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. டிஜி கோல்டு கூட வந்து அட்சய சீட்டு கம்பைன் பண்ணி சேர்த்து போட்டு நகை வாங்க முடியும். இப்போ அட்சய சீட்டு பொறுத்த அளவுக்கு அட்சய சீட்டில் வந்து எவ்வளோ கிராம் ஆட் ஆகிருக்கோ அதுக்கு வந்து நமக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. இந்த டிஜி கோல்டில் சேர்ந்துருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக நமக்கு சேர்த்துருக்கிறதுக்கு மட்டும் செய்கூலி சேதாரம் உண்டு அப்படின்றதையுமே வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த டிஜி கோல்டை பொறுத்த அளவுக்கு நமக்கு என்னென்ன வந்து அதில் ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா செய்கூலி சேதாரம், ஜிஎஸ்டி, ஹால்மார்க் சார்ஜு, ஒருவேளை கல் வச்ச நகைகள் வாங்குகிறோன்னா அதுக்கான கல் கூலி இது எல்லாமே உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு நகையாக வாங்குகிறோம் அப்படின்றப்போ இது எல்லாமே வந்து கொடுத்து வாங்குறது மாதிரி இருக்கும். செய்கூலி சேதாரம், ஜிஎஸ்டி, அப்புறம் ஹால்மார்க் சார்ஜுன்னு போடுவாங்க, அதெல்லாமே கட்டுற மாதிரி இருக்கும். கல் வச்ச நகை எடுக்கிறோன்னா அந்த கல்லுக்கான கூலியும் கொடுக்கறது மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நகை வந்து இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி சேர்த்து வச்சுட்டு நகை வாங்குறதுக்கு போகிறப்போ கண்டிப்பாக வந்து நம்ம இதில் கொடுத்துருக்கோம் இல்லையா மொபைல் நம்பரு, அதுக்கு வந்து ஓடிபி கொடுத்து அது மூலமாக சரி பார்த்துட்டு தான் நமக்கு வந்துட்டு நகையை எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம எந்த நம்பர் கொடுத்துருக்கோமோ அதை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்கள் ரெகுலராக அதான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற மொபைல் நம்பர் மட்டும் கொடுங்க. அதோட ஐடி ப்ரூஃபும் வந்து கட்டாயமாக கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து என்ன ஐடி ப்ரூஃபோடைய நம்பர் இந்த டிஜி கோல்டில் கொடுத்துருக்கீங்களோ அதோடைய ஒரிஜினல் அந்த கார்டு வந்து கொண்டு போகணும். இப்போ ஆதார் கார்டு கொடுத்துருக்கீங்கன்னா அதை வந்து ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு போகணும். யாருடைய ஆதார் கார்டு இதில் வந்து கொடுத்துருக்கீங்களோ அவங்களுடைய இதை எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு. இப்போ இந்த டிஜி கோல்டை பொறுத்த அளவுக்கு தங்க நகையாக நம்ம வாங்குகிறோம் அப்படின்றப்போ அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றதையுமே இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ நகை வாங்குறதுக்கு வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, இதில் வந்துட்டு எனக்கு நகையாக நான் வாங்கணுன்றதுக்காக பணம் கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உண்மையாகவே அது வந்து வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அட்சய சீட்டு இப்போ மங்கள்லேயே பார்த்தீங்கன்னா அட்சய சீட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்கீம் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு செய்கூலி சேதாரம், ஜிஎஸ்டி எல்லாம் இல்லாமல் நம்மளால் நகை வாங்கிக்க முடியும். நமக்கு பிடிச்ச நகை வாங்கிக்க முடியும். இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஒரு நகையாக எடுக்க பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த 2 சிட்டு ஸ்கீமும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு இது ரெண்டுமே வந்து மங்களில் தான் இருக்குது. அதுக்கடுத்து நீங்கள் இந்த டிஜி கோல்டு பொறுத்த அளவுக்கு காயின் வாங்குறீங்க அப்படின்றப்ப நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து செய்கூலி சேதாரம்லாம் கொடுத்து வாங்குறதுனால நம்ம காயினுக்கு வந்து கம்மியான வேஸ்டேஜ் தான் வரும், 3% தான் வரும். ஸோ இது மாதிரி வந்து ஒரு காயினாக சேவ் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ என்னையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 100 மில்லிகிராம் கார்டு வந்து மந்த்லி நான் போயிட்டு வாங்குவேன். இதுக்கு பதிலாக இந்த டிஜி கோல்டில் வந்து நான் அமௌண்ட்டு கட்டி வாங்கிக்கிறேன் அப்படின்றப்போ எனக்கு அலைச்சலும் மிச்சமாகும். அதே சமயம் வந்துட்டு என்றைக்கெல்லாம் விலை குறைஞ்சிருக்கோ அன்னைக்கு வந்து நான் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு என்னால் சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ நான் அட்சய சீட்டும் அங்கே தான் கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால இப்போ இதெல்லாம் சேர்த்து போட்டு என்னால் நகை வந்து வாங்கிக்க முடியும். ஏன்னா நான் அதெல்லாம் கேட்டுட்டு தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த அட்சய சீட்டு, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, டிஜி கோல்டு இதெல்லாம் சேர்த்து நகை வாங்கிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறேன். கட்டாயம் வாங்கிக்கலாம். அந்தந்த ஸ்கீமுக்கு உண்டான அந்த பெனிஃபிட் எல்லாம் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து இது ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கீமாக இருக்குது. நம்ம வந்துட்டு ஒரு கோல்டு சிட்டெல்லாம் கட்டுறோம் அப்படின்னா என்றைக்கோ ஒரு நாளைக்கு தங்கத்தோடைய விலை வந்து குறைஞ்சிருக்கும். சட்டுன்னு வந்து கோல்டு சிட்டு கட்டிடுவோம். ஆனால் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரம் போல் திரும்ப வந்து அவ்வளோ குறையும். தங்கத்தோடைய விலை வந்து அவ்வளோ குறைஞ்சிட்ருக்கும். அந்த டைமில் வந்து எனக்குலாம் அவ்வளோ டென்ஷன் ஆகும். ஐயோ இப்போ தானே சிட்டு கட்டினோம், இவ்வளோ குறையுதே. இங்கேயே வந்துட்டு டிஜி கோல்டு இருந்துச்சுன்னா நமக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்குமே. என்றைக்கெல்லாம் விலை குறையுதோ அன்றைக்கெல்லாம் வந்து ஒரு அமௌண்ட்டு கட்டி நம்ம வாங்கி வச்சுக்கலாமே அப்படின்றது மாதிரி நான் நினச்சிட்ருப்பேன். ஸோ எனக்கு ஏற்றது மாதிரி இந்த டிஜி கோல்டு கொண்டு வந்ததுனால எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, அப்பாடா அப்படின்றது மாதிரி. ஏன்னா கோல்டு சிட்டு வந்து கட்டிட்டோம் அப்படின்னா கூட அதுக்கு அடுத்து விலை குறையுது அப்படின்னா அந்த டைமில் வந்து இதில் வந்து பணம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பணம் போட்டோன்னா நமக்கு என்றைக்கெல்லாம் தங்கத்தோடைய விலை குறையிற அன்னைக்கு கட்டினோன்னா தங்கத்தோடைய அளவு வந்து நமக்கு ஜாஸ்தி கிடைக்கும். அப்போ நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும்.
இந்த மங்களன் மங்கள் டிஜி கோல்டு ஆப்பை பற்றின ஃபுல் அந்த டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இதில் இருக்கிற டீட்டெயில் தவிர இல்லாத விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்கான ரிப்ளை வந்து கொடுக்குறேன். அதோட ஷாப்புடைய ஃபோன் நம்பருமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறாங்க, உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்டுட்டு கூட ஜாயின் பண்ணலாம். இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்காகலாம் நீங்கள் போடணுன்ட்டு எந்த அவசியமும் கிடையாது. நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால உங்கள்கிட்ட இதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது மாதிரி உங்களுக்கும் இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கேன். இந்த ஸ்கீம் டீட்டெயிலாம் பார்த்துட்டு இதெல்லாம் சரின்னு பட்டுச்சு அப்படின்னா நீங்களுமே ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா அவங்களுமே கிளியர் பண்ணுவாங்க. மொத்தத்தில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத வந்து சொல்கிறேன். கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மங்களன் மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிங்கனாக்கா இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால ஓப்பன்னு காட்டுது. இப்போ வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோன் நம்பர் அதுக்கடுத்து பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ண சொல்லும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ரேட்டு வந்து காட்டும், கோல்டோடைய ரேட்டு, அதுக்கடுத்து சில்வரோடைய ரேட்டு, இந்த மாதிரியெல்லாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி என்னென்ன ஸ்கீம் இருக்கோ அதை வந்து காட்டுறாங்க. ஸோ அதை வந்து பார்க்கலாம். இப்போ டிஜி கோல்டு அப்படின்றது வந்துட்டு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அட்சய சீட்டு, அந்த ஸ்கீமுமே இருக்குது. இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு அட்சய சீட்டுமே வந்துட்டு ஃபோன் ஆப் மூலமாக வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம டிஜி கோல்டு தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இது வந்து எப்படின்றத பார்க்கலாம். இதை வந்து ஜஸ்ட் இப்படி வந்து டச் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரோல் பண்ணி பொறுமையாக படித்து பார்த்துக்கோங்க. தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இதை வந்து அப்படி ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. இந்த இடத்த நான் சொன்னேன் அந்த பெனிஃபிட் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவுமே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பொறுமையாக இதெல்லாம் படித்து பார்த்துட்டு கீழே வந்துட்டு ஐ அக்ரி டு அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அதில் வந்து டிக் மார்க் இப்படி வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா டிக் ஆகிடும். இப்போ ஜாயின் நவ் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு என்ன அமௌண்ட்டு அப்படின்றதெல்லாம் காட்டும். இப்போ 100 ரூபா கட்டினா 107 ரூபாய்க்கு வந்து நமக்கு பெனிஃபிட்டோடு சேர்த்து கிடைக்கும். இன்னைய ரேட்டுக்கு 100 ரூபா கட்டினோன்னா எத்தனை மில்லிகிராம் வந்து கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் இருக்கும். இப்போ கீழே ரெஜிஸ்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்க்ரீன் வந்து வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நம்ம ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் நம்மளுடைய அட்ரஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து இன்ட்டு மார்க் கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பிளான் குரூப்போடைய கோடு இருக்குது, டிஜிடின்னு சொல்லிட்டு. நேம் யாருடைய நேமில் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஃபோன் நம்பர் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி இதுக்கான மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம், உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க, கரெக்டானது யார் பேரில் வந்து ஓப்பன் பண்ணுறீங்களோ அவங்களது. அதுக்கடுத்து பின்கோடு, கண்ட்ரி இந்தியான் இருக்கும், ஸ்டேட்டு என்ன ஸ்டேட்டோ அதை வந்து கொடுத்துக்கலாம். சிட்டி திருச்சியா இல்லை வேறு ஏதாவது கரூர், சேலம் அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஏரியா, அதுக்கடுத்து டோர் நம்பர், உங்கள் அட்ரஸ் எல்லாமே இதில் வந்துட்டு கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன ப்ரூஃப் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்றத வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிங்கனாக்கா வரும். பேன் கார்டா இல்லை ஆதார் கார்டா அப்படின்றது நீங்கள் வந்து எது கொடுக்க போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக இது வந்து கொடுக்கணும். இப்போ ஆதார் கார்டுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் அந்த நம்பர் வந்து கேட்கும். ஆதார் கார்டோடைய நம்பர் வந்து இங்கே போட்டுக்கோங்க. கீழே வந்துட்டு இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ, நம்மளுடைய யார் பேரில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அவங்களுடைய இமேஜ் வந்து கேட்கும், ஃபோட்டோ வந்து கேட்கும். இந்த 2 இடத்துலையுமே கம்பல்சரி கொடுக்கணும். கொடுத்துட்டு ஜாயின் ஸ்கீம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டிங்கனாக்கா டைரெக்டாக உங்களுக்கு அந்த பேமெண்ட்டுக்கு போகும். பேமெண்ட்டை பொறுத்த அளவுக்கு கார்டு பேமெண்ட் இருக்குது, கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு வச்சு நம்ம வந்துட்டு பணம் கட்டலாம். இல்லை ஜிபே, ஃபோன்பே அந்த மாதிரி விஷயங்கள் மூலமாகவும் நம்ம வந்து பணம் கட்ட முடியும். ஸோ இது மாதிரி தான் வந்து நம்ம இந்த ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால உங்களுக்கு சிம்பிளாக இதில் வந்து காட்டியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான், இந்த மாதிரி தான் இந்த ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.